OnePlus-னுடைய புல்லட்ஸ் வயர்லெஸ் Z3 ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் நெக் பேண்ட் அப்படின்னு சொல்லலாம். நெக் பேண்டோட டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஃப்ளெக்சிபிள் பேண்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல குவாலிட்டியான ஃப்ளெக்சிபிள் பேண்ட் எப்போவுமே Z2லையும் கொடுத்துருந்தாங்க, அதே மாதிரி இதையும் கொடுத்துருக்காங்க. இந்த இயர் பட்ஸோடைய டிசைனும் பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் எல்லா OnePlus பட்ஸில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. சவுண்டு குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் இதை வந்து ஆஹா ஓஹோ பிரமாதம்னு சொல்கிறதுக்கெலாம் ஒன்றும் கிடையாது. ஒரு டீசெண்டான ஒரு சவுண்டு குவாலிட்டி, நல்ல ஒரு குவாலிட்டியான பேஸ் கொடுத்துருக்காங்க. வாய்ஸுடைய கிளாரிட்டியுமே நல்லா இருக்குது. ஒன்றும் அந்த ஹை பிச்லலாம் அந்த ப்ரொனன்சியேஷன் ரொம்ப ஒன்றும் கிளியராக இல்லை. பட் நல்ல ஒரு சவுண்ட் குவாலிட்டி நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் இந்த ப்ரைஸுக்கு. இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுடைய செப்பரேஷன், இன்ஸ்ட்ருமெண்ட்டுடைய கிளாரிட்டி எல்லாமே நல்லா இருக்குது. எக்ஸ்ட்ரீம்லி ஒரு பேலன்ஸ் சவுண்ட் சிக்னேச்சர்னு சொல்ல மாட்டேன். ஸ்லைட்லி லீனிங் டுவர்ட்ஸ் ஒரு பேஸ் மோடு கொடுத்துருக்காங்க. பட் அந்த பேஸுமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு ஹை குவாலிட்டி பேஸ் கிடையாது. இதில் ஓவராலாக ஒரு டே டு டே லைஃப்பில் நீங்கள் பாட்டு கேட்குறப்போ ஒரு என்ஜாய் பண்ணி நீங்கள் கேட்கலாம். பட் நீங்கள் ஒரு ஆடியோ பிரியராக இருந்தீங்க அப்படின்னா ஒரு நீங்கள் கேட்குற பாட்டில் இருக்கக்கூடிய நுட்பங்கள் நுணுக்கங்கள்லாம் மிஸ் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. கால்ஸ் பேசுறதுக்கு நல்லா இருக்குது, உங்களுக்கு அந்த பக்கம் பேசுறவங்க கிளியராக இருக்குது, இந்த பக்கம் நீங்கள் பேசுறது ரொம்ப கிளியராக கேட்குது. ஓரளவுக்கு இந்த நாய்ஸ் கேன்சலேஷன் மோட்லாம் ஒர்க் ஆகுது. இதில் பாட்டு கேட்குறப்போ ஏஎன்சிலாம் கிடையாது. கால்ஸ் பேசுகிறப்ப மட்டும் லைட்டாக உங்களுக்கு ஒரு ஏஐ எனேபிள்டு நாய்ஸ் கேன்சலேஷன் கொடுத்துருக்காங்க, அது ஓரளவுக்கு ஒர்க் ஆகுது. பேட்டரி லைஃப் பொறுத்த வரைக்கும் தான் இப்போ இந்த Z3க்கும் Z2க்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வித்தியாசமே. போன வருஷம் வந்து இந்த Z2 மாடலில் 30 ஹவருக்கான பேட்டரி லைஃப் கிடச்சிது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 36 மணி நேரத்துக்கான பேட்டரி லைஃப் கிடைக்குது. அது ஒன்று தான் வித்தியாசம். இதோடைய விலை பார்த்தீங்கன்னா 1699 ரூபா, அதாவது 1700 ரூபா. இது போக வேறு ஆஃபர்லாம் இருக்கும் போல், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள்.